நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம் சுபா. கோடை வெப்பத்தை போலவே அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையும் தற்பொழுது சூடு பிடித்திருக்கிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில நீலகிரி தனி தொகுதியா நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் ஆசா மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னா லோகேஷ் செல்வன் போட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் அண்மையில மாநிலங்களவை உறுப்பினரா மீண்டும் தேர்வான நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில களமிறக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில முகாமிட்டு தீவிர பரப்புரையில ஈடுபட்டு வராரு. அந்த வகையில மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி விநாயகர் கோவில்ல சாமி தரிசனம் செஞ்சுட்டு பிரச்சாரத்தை துவக்கி இருக்காரு. சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.